அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். மீனாட்சி அம்மனின் தாயால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. மீனாட்சி அம்மன் தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற்றி தருவா. மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் திருவிழா கோலமாக இந்த சித்திரை மாதத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஒரு சின்ன பகுதியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சித்திரை திருவிழாவின் போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய கருவறையில் நடந்த அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாங்க. வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவிழாவினுடைய 3வது நாளில் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரர் மாசி வீதிகளில் தங்க சப்பரத்தோடு தங்க பல்லாக்களை எழுந்தருளி கோலாகலமாக வீதி உலா வந்திருக்காங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மன் காமதேனு வாகன உலா பார்த்தீங்கன்னா சிறப்பான அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் திரளாக பங்கேற்றிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா தங்க கைலாய வாகனத்திலோ சுந்தரேஸ்வரர் தங்க சப்பரத்திலோ மாசி வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்காங்க. மாசி வீதிகளில் வீதி உலா செல்லும் நிகழ்வில் மீனாட்சி அம்மன் வேடமணிந்த குழந்தைகள் உட்பட பலர் இந்த நாளில் கலந்து கொண்டிருக்காங்க. மேலோடு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை இரவுன்னு இரு வேளையும் பல்வேறு வாகனங்களை எழுந்தருளி மாசி வீதிகளை வலம் வர இருக்காங்க. ஏப்ரல் 26ஆம் தேதியன்று மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கு. 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜயமும் நடைபெறுது. இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாண வைபவம் வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த நாளில் காலை 8:35 மணிக்கு மேலே 8:59 மணிக்குள்ள திருக்கல்யாண வைபவம் நிகழ இருக்குங்க. தெற்கு ஆடி வீதி சந்திப்பில் உள்ள திருமண மண்டபத்தில் நடத்துவாங்க. திருக்கல்யாண விழாவில் இரவு மீனாட்சி அம்மன் புஷ்ப பல்லாக்கள் எழுந்தருளி காட்சியளிப்பாங்க. திருமண கல்யாணத்துக்கு மறுநாள் 29ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் காலை 6 மணிக்கு தேரோட்டம் நடைபெற இருக்கு. இதற்கான விழா ஏற்பாடை கோவில் நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்துட்டு வராங்க. மதுரையை ஆளக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மீனாட்சி அம்மனுடைய திருமேனி நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை என்பதால திருமேனி சிலை ரூபம் முழுக்க மரகத கல்லாலாயிருக்கு. அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருப்பது போல அமைந்திருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா பக்தர்களின் அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவள் என்பதற்காக தான். அன்னை தன் வலது கையில கிளியை ஏந்தி கொண்டும் அதுல காதில் பேசுவது போல அமைந்திருக்கும். ஏன்னா கிளிதான் பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியதுங்க. அதனால தான் பக்தர்கள் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லி அவர்களின் குறையை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில கிளி ஏந்தி அருள் பாலிக்கிறார். மேலும் இங்கு சிவ ஆலயங்களில் பொதுவாகவே சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக புராண கதைகள் படித்திருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மனின் திருவுருவம் சுயம்புவாக உருவானதான். அதாவது மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூடைய பின்னர் சொக்கநாதருக்கு அருகே விக்கிரமாக நின்று விட்டாளாம். மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதரித்தவள். இதன் காரணமாக அன்னைக்கு தடாகே அங்கையர்கண்ணின்னு பெயர் உண்டுங்க. இங்கு பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி கஜினமாலைக்கும் பிறந்த ஒரே மகளாகவும் அதனால பாண்டிய நாட்டின் அரசியாகவும் இருந்திருக்கா. மேலும் மீனாட்சி அம்மன் கோயிலில் கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையை பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போலதான் இருக்கும். மிக அழகாக காட்சி தரக்கூடிய அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்னு எண்ணமும் தோன்றுங்க. மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாக பார்ப்போம். ஆனால் சிவனை வணங்கிய பின்னர் தாயாரை வணங்குவது வழக்கம். அங்கு விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படும். ஆனால் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கும் கருவறை முதன்மையாக பார்க்கப்படுது. இங்கு அம்மனை தரிசித்துட்டு ஈசனை தரிசிக்க வேண்டும். இங்கு சன்னதியில் தாளம்பு குங்குமம் பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. மேலும் மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரரோ மதுரை எல்லா காலங்களும் ஆட்சி செய்யக்கூடிய சிவவாக்காக இருக்கு.
ஒவ்வொரு புராண சிறப்புமிக்க சிவ ஆலயங்களில் எம்பெருமான் பார்த்தீங்கன்னா திருவிளையாடுகள் நிகழ்த்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆலயத்தில் தான் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த கோவிலும் கிடையாது. மேலும் அனைத்து சிவ ஆலயங்களும் முக்தியை தரக்கூடியதாக இருக்கும். முக்திக்கான வழியையும் தருங்க. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மதுரை வந்தாலே முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் முக்தி மட்டும் இல்லை, அனைத்து செல்வங்களும் வாழ்க்கையில் உண்டாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சக்தி இல்லையேன் சிவமில்லைன்னு சிவனே உணர்ந்திருந்த போதும் சக்தி தலங்களாய் விளங்கக்கூடிய ஊர்களில் சிவனின் ஆட்சியே நடக்கும். ஆனால் மதுரையில் அன்னையின் கையே ஓங்கி இருக்குங்க. மதுரையின் அரசியாய் மீனாட்சி ஆட்சி செய்கிறார். முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்த பின்னரே இங்கு சுந்தரேஸ்வரருக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. பக்தர்கள் அன்னையை வணங்கிய பிறகே அப்பனை வணங்கி வழிபடணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பல அதிசயங்கள் இருக்கு. அவை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் தினமுமே 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுறார். இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்புங்க. திருவனந்தாள் பள்ளியறை மகா சிவஷ்டாசின்னு சொல்லலாம். இரண்டாவது பிரத சன்னதியில் பாலாவாகவும் 6 to 8 நாளிகை வரையில் புவனேஸ்வரியாகவும் 12 to 15 வரை நாளிகையில் கௌரியாகவும் மத்தியானத்தில் சியாமலாவாகவும் சாயிரச்சில் மாதங்கியாகவும் அத்த ஜாமத்தில் பஜன்சியாகவும் பள்ளியறை போகையில் சேஷ்டசியாகவும் அம்பாள் அருள்பாலிக்கிறார். இங்கு அன்னைக்கு 5 கால பூஜைகள் நடக்கும்போது மேலே சொன்ன ரூபங்களும் ஏற்றவாறு தான் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். காலையில் சின்னஞ்சிறு சிறுமி போலவும் உச்சி காலத்தில் மெடிசார் புடவை கட்டியும் மாலை நேரத்தில் தங்க கவசமும் வைரகிரியிடம் அணிந்து கொண்டு இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிந்து அன்னை காட்சி தருவார். இங்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்புங்க. அன்னையின் இந்த ஒவ்வொரு அலங்கார காட்சியும் காண கண்கோடி வேண்டும்னு சொல்லலாம். இங்கே ஒரே நாளில் புவனேஸ்வரி, கௌமாரி, ஷியாமலா, மாதாங்கி, பஜன்சி என அன்னையின் அத்தனை ரூபத்தையும் தரிசித்தாலே வாழ்க்கையில் மறுபிறவி கிடையாது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காண வேண்டிய காட்சினா அது ஒன்றுனா அது அன்னை மீனாட்சி அம்மனின் பள்ளியறை பூஜைங்க. எல்லா கோவில்களைப் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் பள்ளியறை அம்மன் சன்னதியில் இருக்கு. இரவு அர்த்த ஜாமத்தில் மல்லிகை பூவால் கூடாரம் கண்டு வெண்தாமரைகளால் மீனாட்சியின் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்கரித்து கிடைக்கும் அன்னையின் திருக்காட்சியை காண கண்கோடி வேண்டும். இங்கே இரவு சுந்தரேஸ்வரரது வெள்ளி பதுக்கைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறைக்கு வருமாம். பதுக்கைகள் வந்த பின் அன்னைக்கு விசேஷ ஆராத்தி நடத்தப்படுது. உள்ளே இருக்கும் பெரும்பாலான வண்ணம் வெள்ளைங்க. ஆகவே தன் அன்னையின் மூக்குத்தியை மிக மெலிதாக ரசிக்கவும் முடியும். அத்தோடு 3 வகையான தீபங்கள் இங்கு காட்டப்படுதுங்க. அதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்துக்கு மிக அருகில் கட்டுவாங்க. அப்படி காட்டும்போது மிக தெளிவாக அம்மனின் திருமுகத்தினை தரிசிக்கலாம். 3வது தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில் திரை போடப்படும். அப்படி திரையிட்ட பின்னர் அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக தள்ளப்பட்டது. மூக்குத்தியானது ஒரு செவியுடன் இணைக்கப்பட்டு அந்த செயினின் இன்னொரு பகுதி அம்மனது பின்புறத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். இப்படியே செய்த பிறகே அன்னையின் சார்பாக இந்த கட்டளைக்கான பாட்டார் ஈசனை வரவேற்று பள்ளியறைக்கு எழுந்தருள செய்வாரா. அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாத பூஜை செய்து பள்ளியறைக்கு அழைத்து செல்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடத்தக்கூடிய இந்த பள்ளியறை பூஜை பார்க்க திகட்டா காட்சியாக இருக்கும். பள்ளியறை பூஜையை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்தும் விதமாக இருக்குங்க. அதன் பின்னர் அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறை பூஜையில் பால் பழங்கம் பாடல்கள் வாத்தி இசைன்னு சகல உபசாரங்களோடு இரவு கோவில் நடை சாத்தப்படுதுங்க. குறிப்பாக திருமணம் ஆகாதவங்க தொடர்ந்து இங்கு 5 வெள்ளிக்கிழமையில் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டாலே உடனே மனம் போல திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமுமே நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையை தரிசித்தாலே நல்ல பலனை கொடுக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் மறைந்துள்ள பள்ளியறை பூஜை தரிசனம் ரொம்பவே ரகசியங்க. பிள்ளை வரம் வேண்டுபங்க காலையில் மீனாட்சி அம்மனின் சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தோடு நடக்கக்கூடிய ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டினாலே அன்னை சந்தான பாக்கிய பலனை கட்டாயம் தருவா. மேலும் வியாபாரத்தில் நஷ்டம், தொழில் வேலையில் பிரச்சனை உள்ளவங்க
அன்னையின் வைரகிரீட அலங்காரத்தை கண்டு தரிசித்தா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய கோவில்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் தாங்க. எல்லாவற்றையும் விட புண்ணியம் செய்தவங்களுக்கு மட்டுமே அன்னை மீனாட்சி புவனேஸ்வரி கௌமாரியாகவோ மாதாங்கி பஞ்சகி எல்லா அலங்காரத்திலும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பக்தர்களின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது.